أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. மேலும் நபியே, இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை அவர்களுக்கு கூறுவீராக. அது வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்த நீரை போன்று இருக்கிறது. பூமியிலுள்ள புற்பூண்டுகள் அதனை குடித்து அதனுடன் கலந்தன. அதனால் பயிர்கள் செழித்தன. இந்நிலைக்கு பின் அது காய்ந்த சருகாகி அவற்றை காற்றுகள் அடித்துச் சென்று பரத்தி விடுகிறது. இதுவே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 45வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தோட்டக்காரருடைய அந்த சம்பவம் முழுக்க சொல்லிவிட்டு அதற்கு அவருடைய நண்பன் கொடுத்த பதில் என்ன என்பதையும், அதே மாதிரி அதற்கு பின்னால் அந்த தோட்டம் அழிந்து போகின்ற சமயத்தில் அவருக்கு உதவி செய்ய, அந்த செல்வந்தருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, யாருமே வரவில்லை அப்படின்றத சொல்லி, இறுதியாக அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்? முழுக்க முழுக்க அதிகாரம் என்பது அல்லாஹ்விடம் மட்டுமே உரியது. எல்லா இறுதி நிலையும் இறுதி முடிவும் அவனிடம்தான் இருக்கிறது. அவனே ஹுவ கைருன் சவாபன் வ கைருன் உகுபா என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். சோ இன்றைக்கு 45வது வசனத்துல இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்றதை அல்லாஹ் ஒரு உதாரணம் வழியாக சொல்லி காண்பிக்கிறான். ஒதரிபலகும் மசல், நபியே அவர்களுக்கு நீங்கள் உதாரணம் சொல்வீராக. நம்ம இதுக்கு முன்னாடி 32வது வசனத்திலையும் கூட நம்ம பார்த்தோம். ஒதரிபலகும் மசல், அல்லாஹ் ஒரு கடினமான உண்மைய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவனுடைய அந்த பாணி என்ன அப்படின்னு சொன்னா சில உதாரணங்களை வச்சு புரிய வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த கட்டளையை சொல்றதன் மூலமாக இது ஒரு கதை அல்ல. இப்போ இப்போ வந்திருக்க ஆயத்து கதையாக இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக சொல்லி காண்பிக்கிறான். வதிரிபலகும் மசல் அல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை. சோ துன்யா அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங்கா நெருக்கமா, தனா அப்படின்னு சொன்னா நெருங்கி வந்தான்னு அர்த்தம். நெருங்குற, தனாவுக்கு நெருங்கிய. துன்யா அப்படின்னா மிகவும் நெருக்கமானது அப்படின்ற பொருள்லையும் வரும். அதே மாதிரி தாழ்வாக கீழே இருக்கிறதுனால துன்யா அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த வசனத்துல இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது தற்காலிகமானது, நிலையற்றது அப்படின்றத ரொம்ப சிம்பிளா ஒரு இயற்கை சுழற்சியின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்க போறான். எப்படி சொல்றேன் இந்த உலக வாழ்க்கைய அப்படின்னு சொன்னா, கமா இன் அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து நாம் இறக்கிய நீரை போல. ஸோ வானத்திலிருந்து நாம் இறக்கி வைத்த மழையை போல அப்படின்ற இதுல சொல்றான். உதாரணத்தை அல்லாஹ் எப்படி தொடங்குறான்? மழையை வச்சு தொடங்குறான். ஸோ இதுக்கும் சில காரணங்கள் இருக்கு. அதாவது மனித வாழ்க்கைய முழுசா இதோட ஒப்பிட முடியும். எப்படி? மழை பொழியும் போது ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். சோ மனிதர்களுக்கும் மகிழ்ச்சி, பூமிக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதே மாதிரிதான் நம்ம உலக வாழ்க்கையினுடைய அந்த ஆரம்ப கட்டம், அதே மாதிரி செல்வம் சேரக்கூடிய அந்த சமயம், இது எல்லாமே மனிதனுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் 2 விதமா சொல்லுவேன். ஒண்ணு மழை பூமிக்கு வர்றதுனால எப்படி அந்த செயல்கள் நடக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம் அதெல்லாம் வரும்போது அவனுடைய சந்தோஷம் எப்படி வெளிப்படுது அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மழை எப்போ பெய்யும், எவ்வளவு பெய்யும் அப்படின்றது மனிதனுடைய கையில இல்ல. அதே மாதிரிதான் செல்வத்தையும் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை சொல்லும் பொழுது
ஒருத்தனுக்கு எது கிடைச்சாலும் அது வந்து எப்போ வரும், எப்போ போகுன்றது அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே கிடையாது. அல்லாஹ் வந்து இந்த மலைய வச்சு ஒருத்தனுடைய அந்த உலக வாழ்க்கைய கம்பேர் பண்ண சொல்லி கமாஇன் அப்டின்னா, அது மாதிரி அப்டின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஸோ லாஸ்ட்டாக வந்து அ இந்த இன்னொரு விஷயம் இருக்கு. மழைநீர் அப்படின்றது வந்து நிரந்தரமா இருக்காது. சில காலம் தான் அப்படியே தேங்கி நிக்கும். அதுக்கப்புறம் வந்து மறைஞ்சிரும். அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றதும் மறைந்து போகும். ஸோ அன்சல்நாஹு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். நாம் இறக்கி வைத்தோம். ஸோ இந்த இடத்துல நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றதன் மூலமாக, இந்த உலகத்துல ஒருவருக்கு வசதிய குடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு வாய்ப்புகள, ஒரு அதிகாரத்த தர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு தற்காலிகமாக அ அல்லாஹ் குடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். அப்டின்னா, அது வந்து அவன் மூலமாக இல்ல, நாம் தான் குடுத்தோம் அப்டின்றத அல்லாஹ் வந்து அவனுடைய அதிகாரத்தின் மூலத்துல இங்க வந்து சொல்லி காண்பிக்கிறான். மினஸ் ஸமாஇ மா அ வானத்திலிருந்து. ஸோ வானத்திலிருந்துன்னு பார்க்கும்போது, அ மனிதனுடைய சிந்தனை முழுக்க பூமிக்கு கீழ இருக்கிறது தான் வந்து கையாள முடியும். ஆனா வானத்திலிருந்து ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, அது தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது மனிதனிடத்துல இல்லவே இல்ல. ஸோ மழை வானத்திலிருந்து தான் வருது. அப்போ இது மனிதனால சாத்தியமே இல்ல. மனிதனால எதுவுமே முடியாததுன்றத வந்து அல்லாஹ் வந்து ஈஸியா சொல்லி காண்பிக்கிறான். ஸோ இப்போ மழை வந்து பூமிக்கு வருது. மழை வர்றதும்போது ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி. இப்போ அ பூமியினுடைய தாவரங்கள் கலந்து செழித்து வளர்ந்தன. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த வசனத்துல. ஒரு இயற்கை மாற்றத்த வந்து அல்லாஹ் அப்படியே வந்து விவரிச்சு காமிக்கிறான். ஃபக்தலத அப்படின்ற வார்த்தைக்கு கலந்து ஒன்றோடு ஒன்று வந்து அ பின்னி பிணைந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது, சேர்ந்து இருக்குது. ஸோ அப்ப மழை வந்ததுனால, காய்ந்து கிடக்கிற அந்த விதைகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீர எடுத்துக்கொண்டு அது வந்து முளைக்கத் தொடங்குது. அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனா, தொடர்ந்து ஒரு இடத்துல மழையும் அப்படியே வந்து தண்ணியா இருக்கும்போது, பூமிக்கு மேல ஒரு 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 பச்சை நிற போர்வ போத்துன மாதிரியான ஒரு காட்சிய நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவும் கூட ஒரு முக்கியமான ஒரு கட்டம். மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு வசந்த காலம்னு இருக்கும். அவனுக்கு இளமையாக இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவன் வந்து ம் அ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷம். எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு. நம்ம வாழ்க்கை எவ்வளோ செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணக்கூடிய ஒரு தருணம். "ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி." ஸோ, அ அது வந்து என்ன ஆகுது, பூமியில இருக்கக்கூடிய அ அந்த தாவரங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணையுது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அ நபாத்துல் அர்த் அப்படின்றது வந்து பூமியினுடைய தாவரங்கள். இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ பூமிக்கு அடியில வந்து நெறைய விதமான சக்திகள் இருக்கு. ஸோ அது எப்படி வெளிய வருதுன்னா, மழை வந்து ஒண்ணுதான். மழை வரக்கூடிய தண்ணீர் அப்படின்றது ஒண்ணுதான். ஆனா பூமியிலிருந்து முளைக்கக்கூடிய செடிகள பாருங்க, பல்வேறு விதமா இருக்கத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் மனிதனுக்கு குடுக்குற வாழ்வாதாரம்ன்றது ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எப்படி அல்லாஹ் குடுக்குறானோ அந்த மாதிரி. சிலருக்கு வந்து கல்வியின் மூலமாக, சிலருக்கு வந்து செல்வத்தின் மூலமாக, அழகின் மூலமாக, சிலருக்கு வந்து வாரிசுகள குடுத்து, அப்படி வந்து மனிதன் என்ன செய்றான்னா, ஒவ்வொருத்தனும் வந்து ஒரு சந்தோஷத்த அடையக்கூடிய ஒரு காட்சிய தான் அல்லாஹ் வந்து ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த் அப்டின்னா, அத வச்சு மனிதனுடைய வாழ்க்கைய நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு உதாரணத்த அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபஅஸ்பஹ ஹஷீமன் தத்ருஹு ரியாஹ் அடுத்த கட்டத்த சொல்றான். பின்னர் அவை உலர்ந்து காற்றால் அடித்து செல்லப்படும் சருகுகளாக மாறி விடுகின்றன. ஸோ இது ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, போன இதுல வந்து கொஞ்சம் முன்னாடி அல்லாஹ் சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பூமியில வளர்ந்த தாவரங்கள் எல்லாம் ரொம்ப செழிப்பா பார்க்கிறதுக்கே வந்து ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்க மாதிரியான அந்த காட்சிய ஃபுல்லா அல்லாஹ் காமிச்சுட்டு, அப்படியே அடுத்த இதுல ஒரு எண்டிங்க்கு வரான். இது முடிவுக்கு கொண்டு வரான். எப்படி ஹஷீமன் அப்படின்னு சொன்னா, அந்த சருகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது காஞ்சு போயி, ஒரு சின்ன காத்து அடிச்சாலே வந்து ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போற மாரியான காஞ்சு போன சருகுகள குறிக்கக்கூடியது தான் ஹஷீமன் அப்படின்ற வார்த்தை. ஸோ நேத்திக்கு வரைக்கும் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு பார்த்தா, பூமி முழுக்க அப்படியே ஒரு பச்சை நிற போர்வ போத்துன மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இருந்து, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கால் பட்டுச்சுன்னா நசுங்கி போற மாதிரியான அடுத்த காட்சிய வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற இளமையாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அவனுக்கு கிடைச்சிருக்க புகழாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கட்டத்துல இந்த சருகு எப்படியோ ஒண்ணுமே இல்லாம போச்சோ, அதே மாதிரி மனிதனுடைய
அவனுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களும் ஒண்ணுமே இல்லாமல் தன்னுடைய அந்த மதிப்பை இழந்து விடும் அப்படின்றத அல்லாஹ் ஈஸியாக சொல்லி காண்பிக்கிறான். ஒரு உதாரணத்தின் மூலமாக. தத்ரூஹு ரியாஹ் இப்போ பூமியில ஒரு ஒரு நேரத்துல வேர் ஊன்றி கம்பீரமாக நின்றுச்சு. அது எல்லாமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம காத்து எந்த திசையில போகுதோ அந்த திசையில வந்து ஒரு பலம் இல்லாம, ஒரு தெளிவில்லாம அப்படியே வந்து காய்ந்து அது காத்தோட காத்தா போகக்கூடிய ஒரு நிலைமைய பார்க்க முடியுது. இப்போ மனிதன் வந்து அவன் நினைக்கிறான் எப்படி அவனுக்கு கிடைச்சிருக்க அதிகாரங்கள் எல்லாமே, அவன் மலை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருக்க முடியும் அப்படின்னு. ஆனா, ஒரு எப்படி சொல்றது? காலம் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடுறான். காற்று மாதிரி. காலம் அப்படின்றது காத்து மாதிரி. காத்து வீசும்போது என்ன ஆகுது? மனிதனால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் முழு சுழற்சியுமே அல்லாஹ் அந்த ஒரே வசனத்துல சொல்லி காண்பிட்டான். ஸோ ஃபுல் லைஃப் மனிதனுடைய லைஃப் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி மழை வர ஆரம்பிக்குதோ, அப்பதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், அவன் பிறந்து வளர்ந்த அந்த அந்த கட்டம். அடுத்து பூமியில வந்து மழை பட்டதுக்கு பின்னாடி எப்படி வந்து செழுமை அடையுதோ, அதே மாதிரி மனிதனுக்கு கிடைக்கிற வளர்ச்சி, செல்வம், குடும்பம், மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து உள்ள அடங்கிரும். லாஸ்ட் இறுதி கட்டம் சருகுகள் எப்படி வந்து முடிவு. அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆ ஒண்ணுமே இல்லாம காஞ்சு, அது அப்படியே காத்தோட காத்தா போயிரும். அதே மாதிரி மனிதனுக்கு அவனுக்கு முதுமை, அப்புறம் இழப்பு வந்துரும். கடைசியில அவன் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமை வந்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த தோட்டக்காரன் வந்து தன்னுடைய தோட்டம் எப்பயுமே அழிஞ்சு போகாதுன்னு சொல்லி ஏன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அதுதான் எக்ஸாம்பிளா சொல்லி காண்பிக்கிறான். இதுல எதுவுமே அழிஞ்சு போகாதுன்னு சொல்லி சத்தியம் செஞ்சான். இது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டான், இந்த உலகத்தினுடைய விதி அப்படின்றது அழிந்து போறதுதான். அழிவு தான் இந்த உலகத்தினுடைய இயற்கையான விதி அப்படின்றத வந்து இது பண்றான். وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا மேலும் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். இறுதியாக அல்லாஹ்வினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி அ எல்லா விதமான நுணுக்கங்களும், ஆற்றலும் அவனுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா ஒரு பயிர வந்து அல்லாஹ் வந்து முளைக்க செய்றான். அதே மாதிரி அ ஒண்ணுமே இல்லாம அப்படியே மாத்தக்கூடிய அந்த ஆற்றலும் அல்லாவிடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அலா குல்லி ஷை அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலயுமே நம்ம இத மட்டும் ஒப்பிட்டு பார்க்காம நம்மளுடைய எல்லா காரியங்கள்லயுமே அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு முடியும் அப்படின்றத வந்து நம்ம இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சோ முப்பத்தெதிர் அப்படின்ற வார்த்தை வந்து 2 விதமான மனிதர்களுக்கு வெவ்வேறு செய்திய குடுக்கும். இப்போ ஒருத்தன் வந்து கர்வத்தோட பெருமை அடிக்கிற ஒரு தன்மையில இருந்தான் அப்படின்னா, உன்கிட்ட பலம் இருக்கு, உன்ட்ட அதிகாரம் இருக்குன்றத வச்சு நீ எதுவுமே ஆடிட்டு இருக்காத. உன்னை விட மிக வலிமையானவன், மிக சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்ற எச்சரிக்கை. இன்னொருத்தவனுக்கு அல்லாஹ் வந்து சோதனையை குடுத்திருப்பான். அப்படிப்பட்ட சோதனையில இருக்கிறவனுக்கு கவலைப்படாதே. உன்னுடைய கஷ்டமான நிலைய அல்லாஹ் ஒரு செகண்ட்ல, ஒரு நொடியில மாற்றக்கூடிய பேராற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு, சோதனையில இருப்பவனுக்கு ஒரு நம்பிக்கையூட்ட கூடியதாக இந்த வசனம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنزَلَهُ مِنَ السَّمَاءِ அதாவது வதரிப் லஹும் ஏற்கனவே படிச்சோம். அதாவது உதாரணம் சொல்லுங்க. அந்த உதாரணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவங்களுடைய நெஞ்சங்களையும் மூளைகளையும் வந்து தட்டி எழுப்பணும். பதியணும். வதரிப் தரப மசல் சொன்ன ஏற்கனவே படிச்சோம் நினைக்கிறேன். ம். ஹயாத் வாழ்க்கை, துன்யா ஹயாத்துன்னா அதாவது இந்த துன்யாவுடைய வாழ்க்கை மலை மாறி மினசமாயி பக்தரத் பிஹி எப்படி கலந்து அது என்ன சருகாயி காத்தடிச்சிட்டு போய் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் நமக்கு தெரியாது இல்லைங்களா? ம். நம்மளோட தலைமுறையில் எத்தனை பேர் தெரியும்? நமக்கு அத்தாவை தெரியும், மேபி தாத்தாவை தெரியும், தாத்தாவோட தாத்தா ஒரு சில பேருக்கு தெரியும். என்ன அதுக்கு ம். முன்னாடி இருந்தவங்கலாம் யாருன்னு தெரியாது நமக்கு இல்லைங்களா? தெரியாது, தெரியாது. 4 எங்க போனாங்கங்கிறது எல்லா இடம் தான் போயிருக்கிறாங்க. பட் அந்த மாரி காத்தடிச்சு போன மாரி அவங்களும் போயிட்டாங்க. நம்மளும் ஒரு நாளைக்கு ஒரு 4, 5 ஜெனரேஷனுக்கு பிறகு நம்மளும் இருக்க போறதில்ல. நான் யாருன்னே தெரியாது. நம்ம பேரே இல்லாம ஆயிர ம். போறோம். என்ன சில பேரு இன்னும் மனசுல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு பல தலைமுறைகளா
ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொல்லி காட்டுற நபிமார்களை நமக்கு தெரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ம். ரசூலா அலைஹிஸ்ஸலாம் என்ன அந்த மாதிரி பேர்லாம் வந்து கியாமத்து நாள் வரைக்கும் என்ன இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற நம்ம இருக்கிற துனியா நம்மலாம் வந்து நம்ம பேர்லாம் இன்ஷா அல்லாஹ் ம். நிலைக்கணும்னு ஆசைப்படல. நினைச்சா யாராவது நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போனா நிலைக்கலாம். என்ன என்ன ஸோ வாழ்க்கையை சொல்றான்ல. அந்த வாழ்க்கை வந்து எப்போ ஒரு ஒரு நிமிஷத்துல இந்த மாதிரி காத்தோட காத்தானாலும் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான்ல என்ன. ஸோ இந்த அதாவது துனியாவில் வந்து துனியா வந்து அதனால வந்து நம்ம போயிடுமே அப்படின்ட்டு விரக்தியாவோ அடையவும் ஆக தேவையில்லை என்ன. அது பற்றற்ற நிலைமைக்கும் போய் நம்ம போய் சாமியார் மாதிரி ஒரு துறவி மாதிரி போய் உட்காந்துட்டு இது என்ன இந்த உலகம் எப்போ வேணாலும் எல்லாம் காத்தடிச்சு போற மாதிரி போவோங்கிறான் என்ன அப்படின்ட்டு ம். நம்ம இருக்க சொல். அதே நேரம் நாம உலகத்துக்கு ஆகிரக்கு என்னென்ன சேமிச்சு வைக்க முடியுமோ அதை சேமிப்போம். நல்ல விஷயங்களால செய்வோம் என்ன. அதனால உலகமும் ம். வந்து அமைதியா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க என்ன. ஸோ இந்த பேராசை பழி வாங்குதெல்லாம் எதனால வருது. இந்த உலகத்துல இருக்க போறோம். இந்த உலகம் வந்து அப்படியே நம்ம நிலைச்சே இருக்க போறோங்கிற வந்து ஒரு எண்ணம் தானே நம்ம நிறைய பேரை வந்து நம்மளையே வந்து அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யுது. சில நேரங்கள்ல சைத்தான் மறக்கடிச்சிடறான் இல்லையா என்ன. ஸோ ம். இந்த ஆயத்துக்கள் மூலமா நம்ம வந்து அதை நம்ம உயிர்ப்பிச்சுக்கணும். ஈமான புதுப்பிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரி. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்தது போலாம். المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. ஆகவே செல்வமும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரமாகும். மேலும் என்றுமே நிலையான நற்கர்மங்கள் தாம் உன் இரட்சகனிடத்தில் நற்கூலியால் மிக சிறந்ததாகும். மறுமையை ஆதரவு கொள்வதற்கும் மிக சிறந்ததாகும். ஸோ 46வது வசனத்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வசனத்துல மனிதர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு 2 முக்கியமான விஷயத்த வந்து வச்சு அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல பேசி காண்பிக்கிறான். என்ன அப்படின்னா, செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே. ஸோ இப்போ வந்து செல்வம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, மனிதன் வந்து ஆசை கொள்றது அப்படின்றது வந்து செல்வத்தின் மீது தான் அதிகமா இருக்கு. பிள்ளைகளை விட அதிகமா. செல்வம் இருந்தா நம்ம பிள்ளைகள நல்லபடியா வளர்க்கலாம். ஆனா பிள்ளைகள் மட்டும் இருந்து செல்வம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்பயும் வந்து வாழ்க்கை ரொம்ப டென்ஷனா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ செல்வம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா பிள்ளைகள் அப்படின்றது அல்லாஹ் யாருக்கு வழங்குறானோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி காண்பிக்கிறது செல்வத்த. ஃபர்ஸ்ட் என்ன? செல்வத்த வச்சு. 2வது பிள்ளைகள வச்சு. இப்ப செல்வம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு தேவையான அதிகாரமாக இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்கிற அந்தஸ்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு அசெட் மாரி தெரியுது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடியதாக, அவனுக்கு வந்து அவனுடைய பெயரை நிலைநாட்டக்கூடியதாக, வாரிசுகளும் வந்து அதுவும் அல்லாஹ் குடுக்குறது தான். ஸோ இந்த தோட்டக்காரன் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லி காண்பிச்ச வார்த்தைய நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா. ஆ அவரு வந்து செல்வத்த தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லி என்னிடம் வந்து உன்னைய விட அதிகமான செல்வமும், பலமான ஆட்களும் அப்டின்னா பிள்ளைகளும், வாரிசுகளும் உள்ளனர் அப்டின்னு சொல்லிட்டு அவன் வந்து கர்வம் அடிக்கிறான். ஜீனா அப்டின்னு சொன்னா அலங்காரம். ஸோ இது எல்லாமே அலங்காரம் அப்டின்னு சொல்லி தான் அல்லாஹ் வந்து சொல்றான். ஏன்னா அலங்காரம் அப்டின்றது வந்து ஒரு உண்மையான ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு டெக்கரேஷன் மாரி தான் நம்ம பார்க்க முடியும். இல்லையா? ஏன்னா ஒரு தற்காலிகமா அது ஒரு ஒரு பொலிவ தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரெஸ் போடுறோம். ஒரு ட்ரெஸ் போட்டதுக்கு பின்னாடி நகை வந்து அணிஞ்சோம்ன்னு சொன்னா எப்படி வந்து ஒரு அழகா இருக்குமோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற செல்வமும், பிள்ளைகளும். ஆடைய கழட்டிட்டா ட்ரெஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அணிகலன்கள் இல்லாம போயிரும். அதே மாரி தான் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னா,
எந்த அலங்காரமும் நம்ம கிட்ட இருக்காது. எல்லா அலங்காரமும் நம்மை விட்டு போயிரும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ அதிக அலங்காரங்கள அந்த டெக்கரேஷன கண்டு மயங்கி, ஆ அது வந்து ஆ அதுதான் நமக்கு ஃபுல் சேஃப்டி அப்படின்னு சொல்லி நம்பிறக்கூடாதுன்றத இந்த வசனத்துல அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்றான். ஸோ ஜீனா அப்படின்றது அலங்காரம். அல் ஹயாத்தி துன்யா அப்படின்றது உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், "வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் ஐந்த ரப்பிக்க ஸவாபன் வ கைருன் அமலா." ஆனால் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் உமது இறைவனிடம் கூலியால் மிக சிறந்தவை, நல்ல எதிர்பார்ப்பிற்கும் நம்பிக்கைக்கும் மிக சிறந்தவை. சோ அந்த வசனத்துடைய இறுதி பகுதியாக அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் வந்து செல்வமும் பிள்ளைகளையும் அல்லாஹ் அலங்காரம்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து எத ஒரு சேமிப்பா கருதணும்ன்றத சொல்லி காண்பிக்கிறான். முன்னாடி இருந்த விஷயங்கள் நம்ம சேஃப்டி பண்ணும், நம்மள வந்து பாதுகாக்கும்னு சொல்லி நம்புறத விட, 2வது அல்லாஹ் சொல்லி காட்டுற விஷயத்துனா, இதுதான் நம்ம உண்மையா சேமிக்க வேண்டிய, ஆ நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க முடியுது. அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் நிலையான நற்செயல்கள். சோ பாக்கியாத் அப்படின்னு சொன்னா, ஆ அழியாம நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அல் பாக்கியாத்துன்னு சொல்லுவாங்க. செல்வமும் அழிஞ்சு போயிரும். பிள்ளைகளும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மை விட்டு பிரிவார்கள். இல்லன்னா நம்ம அவர்களை விட்டு பிரிஞ்சு போவோம். நமக்கான அதிகாரங்கள் என்றைக்கோ ஒரு நாள் பறி போயிரும். ஆனா, நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், நம்ம செய்யக்கூடிய அ திக்ருகள், நம்ம ஓதிய குர்ஆன்கள், நம்ம குர்ஆனின்படி வாழ்ந்த வாழ்க்கை, அதே மாதிரி நம்ம பிறருக்கு உதவிய அந்த உதவிகள், அதே மாதிரி மத்தவர்களுக்காக, அதாவது பிறர் நலன் நாடி நம்ம செய்த நல்ல செயல்கள். இது எல்லாமே மரணம் வந்தாலும் மரணத்துக்கு பின்னாடி இது நம்ம கூட வரும். ஆனா மேல உள்ள அந்த 2 ஃபர்ஸ்ட் சொன்ன அல்லாஹ் சொன்ன அந்த 2 என்றைக்காவது ஒரு நாள் நம்மை விட்டு போயிரும். அப்போ அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் அப்படின்றது வந்து நிலையான நற்செயல்கள். மரணத்திற்கு பின்னாடியும் ஆ நமக்கு வந்து துணை நிற்கக்கூடிய, இப்போ உதாரணமா நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இதையும் கூட பேசியிருக்கோம். சதக்கா ஜாரியா அப்படின்னா நமக்கு மரணத்திற்கு பின்னாலும் ஆ வரக்கூடியது அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள வந்து நம்ம நல்ல ஒழுக்கத்தோட கற்பிச்சு, அவங்களுக்கு வந்து நல்ல வழிய காமிச்சு, அவங்க செய்யக்கூடிய அந்த இதுலயும் அல்லாஹ் வந்து நமக்கு நல்லத தருவான். அந்த அந்த இதையும் வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில திக்ருகள நமக்கு வந்து சொல்லி தந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அன்றாடம் ஓதக்கூடியதுதான். ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இது மாரி முன்னாடி படிச்ச வசனத்துல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது எல்லாமே பொருள உணர்ந்து சொல்லும்போது, அதனுடைய நன்மைகள வந்து அல்லாஹ் அப்படியே வந்து நமக்கு முழுவதுமாக தர்றான் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சில முக்கியமான திக்ர்கள்ல இவைகளும் அடங்கும். அதே மாரி எந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. எல்லாமே உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது, அதுதான் வந்து அடுத்த அல்லாஹ் சொல்றான், "ஹைருன் இன்த ரப்பிக்க ஸவாபா." இல்ல கூலியால் உணர்ந்து மிக சிறந்த உணர்ந்து சொன்னாலும் நம்ம சும்மா சொன்னாலே நன்மை இருக்கு இல்லையா? நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. ம், ம், ம்ஹ்ம். ஆனா ஒரு என்னம்மா அல்ஹம்து சூரா தொழுகையில ஓதும்போது, நம்ம பொருள உணர்ந்து ஓதும்போது அந்த அதான் அதான். ரம்மியமான யோசனை இருக்குல்ல, அது வேற மாரி. அதோட தர்ஜா அதான் கற்றவரும் கல்லாதவரும் சமமாக மாட்டாருங்கிற மாரி. ஆனா அந்த அந்த சும்மா சும்மா ஓதுனாலும் அல்லாஹ் நன்மை குடுத்துறான். நன்மைதான், இல்லைங்களா? நன்மைதான், அது நன்மைதான். தெரிஞ்சு ஓதுனா இன்னும் கொஞ்சம் வந்து அல்லாஹ்ட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்குறோம் நம்ம. இல்லைங்களா? இருங்க. கரெக்ட். ம். ஓகே. "கைருன் ஐந்த ரப்பிக்க ஸவாபா." கூலியால் மிக சிறந்தவை. இப்போ அல்லாஹ் தரக்கூடிய அந்த கூலி அப்படின்றது, அது வந்து என்றைக்குமே சரி ஈடு இணையற்றது. மனிதர்கள் அவங்க மூலியமா கிடைக்கிற கூலி அப்படின்றது தற்காலிகமானது. அதே மாரி வந்து குறைவானதுன்றத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா உலகத்துல நம்ம வாங்கிய சொத்துக்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைச்ச அதிகாரங்கள் எல்லாமே இங்கேயே இருக்கும். இங்கேயே தங்கிரும். ஆனா நம்ம ஒரு சின்ன ஏழைக்கு செஞ்ச உதவி கூட அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு மலை போல பெருகி நமக்கு நன்மையாக தர்றதுக்கு வந்து காத்திருக்கும். இப்ப அதுதான் நம்ம வந்து கூலியால் மிக சிறந்தவை அப்படின்றது மறுமை நாள்ல நம்ம இந்த உலகத்துல சின்ன உதவி செஞ்சாலும் அதற்கு வந்து அல்லாஹ் ஒரு நல்ல நன்மைய ஆ நம்ம இக்லாஸோட செய்யும்போது அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் என்ன செய்றான்னா, அந்த நன்மைய வந்து கூட்டி தர்றான்றத புரிய முடிகிறது. ஆ "ஹைருன் இன்த ரப்பிக்க ஸவாபன் வ ஹைருன் அமலா." எதிர்பார்ப்பிற்கு சிறந்தவை. அமல் அப்படின்னு சொன்னா, ஐன் வந்துருச்சுன்னு சொன்னா செயலாக மாறிடும். அமல்னா இந்த இடத்துல அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் அப்டின்னா அமல் அப்டின்னா, ஒருத்தன் வந்து எதிர்காலத்த பத்தி அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகள், எதிர்பார்ப்பு, இது எல்லாமே வந்து அமல் அப்படின்ற பொருள்ல வரும்.
மனிதன் வந்து ஒரு அவனுடைய செல்வத்த நம்பி, அவன்ட்ட இருக்க வசதி வாய்ப்புகள நம்பி, இது என்ன காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ஒரு ஒரு போலியான எதிர்பார்ப்பு தான். ஆனா ஆபத்து வரும்போது அது என்ன செஞ்சிரும், நம்மள விட்டு கண்டிப்பா கைவிட்டு போயிரும். அந்த செல்வந்தனுக்கு வந்து அழிவு வரும்போது அந்த தோட்டம் உதவி செய்யல இல்லையா? ஆனா நற்செயல்கள் மேல நம்ம வச்சிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, நான் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், இந்த உலகத்துல வாழும்போது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள், என்னோட சக்திக்கு ஏற்ப நான் செய்த உதவிகள், அந்த அதுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு எப்பயுமே நம்மள ஏமாத்தாது. ஆ மரணத்தை மௌத்துடைய அந்த சமயத்திலும் சரி, மறுமையிலும் சரி, அந்த நற்செயல்கள் வந்து நமக்கு துணையாக நின்று அல்லாஹ் இடத்துல நன்மையை பெற்றுத் தரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ மெயினான விஷயம் வந்து, இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது வந்து, ஆ அதுல கிடைச்சிருக்கிற அலங்காரங்கள் தான் வந்து செல்வங்களும், பிள்ளைகளும். இப்ப அதுதான் வந்து நம்ம வந்து டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொன்னோம். ஆனா ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு பாக்கியாத்து சாலிஹாத். நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள். ஸோ டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் குடுத்தாலும் கூட, ஃபவுண்டேஷன்ல தான் ரொம்ப கவனமா இருப்போம். அதே மாதிரி நம்ம உலக வாழ்க்கையில வந்து, எந்த அளவிற்கு நம்ம அந்த பாக்கியாத்து சாலிஹாத்துல கவனம் செலுத்த முடியுமோ, நமக்கு மௌத்துக்கு பின்னாடி நமக்கு வந்து நன்மையாக வரக்கூடிய அந்த இதுல எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ, அதன் பக்கம் நம்ம முயற்சி செய்யணும். ஸோ அல்மாலு வல் பனூன் பிள்ளைகளும், அ செல்வமும் இந்த உலக வாழ்க்கையின் ஒரு அலங்காரங்கள் அப்படின்றத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்ன்றது இதிலிருந்து தெரிய வருது. ஓகே. மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. ஜீனா. அல்லாவே சொல்றான். இது வந்து உங்களுக்கு ஒரு அலங்காரங்கள் தான், அழகு தான். ம். மால் பனூன். இப்போ இருக்கிறவங்களுக்கு அலங்காரம், இல்லாதவங்களுக்கு அது ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லையா? சில பேருக்கு அலங்காரம் ம். கொடுக்குறான், சில பேருக்கு வந்து வறுமையில் இருக்கிறாங்க, சில பேர் வந்து அது அல்லாஹ்வுடைய திட்டம். நம்ம அது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் சொல்கிறோம். அது வந்து அது இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஹ், பெருமைப்பட வேணாம். இதெல்லாம் வந்து பாக்கியாத்த நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, பாக்கின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. என்ன? பாக்கி அந்த வார்த்தை பாக்கி. தான், அந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை தான். பாக்கி எஞ்சி நிற்பது இல்லையா? கடைசியில எல்லாம் செஞ்ச போய் எது உங்கள்ட்ட நம்மளோட நிக்க அப்படின்னா, இந்த பிள்ளைங்களோ ஆஹ், இந்த மௌத்தா போன பிறகு அடக்கம் பண்ண பிறகு என்னத்தை இறந்து போறவங்க நம்மளோட சேர்ந்து வர்றது எதுவுமே வரப்போறது இல்லை. எஞ்சி வர்றது என்ன நினைக்கிறீங்க? என்ன? ம். எஞ்சி வர்றது நம்மளுடைய பாக்கி சாலிஹாத் ஹைருன் இந்த ரபிக்கு சவாபன், அல்லாஹ் கொடுக்குற சவாபு. கூலியால் மிக சிறந்தது. கூலியால் மிகச்சிறந்ததா? ம். ஆ சவாபன் அப்படின்றது வந்து, ஆ நமக்கு கிடைக்கிற கூலியால் கைருன் மிக சிறந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது அல்லாவிடத்துல. நம்ம அதான் ஒரு தொழில் செய்கிறோம். அதுல ம். கிடைக்கிற கூலி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு கடையில் போய் யார் நின்று வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ம். அவங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 லாபம் வருதுன்னா, ம். அந்த லாபம் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நல்ல லாபம். அல்லாஹ் கொடுக்குற லாபம். அதை விட அல்லாஹ் அது மேல கொடுக்குற பரக்கத்து வேணும். என்ன நினைக்கிறீங்க? அந்த ரூ. 1,00,000 அமௌண்ட்டுக்கு மேல அல்லாஹ் பரக்கத்தும் செய்யணும். அப்பதான் வந்து அந்த பாக்கியா நிக்கும் நமக்கு. என்ன? இல்லன்னா அது ஒ 10 மடங்கு அடிச்சுட்டு போயிடும். அ நம்ம இப்போ நான் வந்து பிசினஸ் அக்கவுண்டிங் அப்படிங்கிறதுனால எனக்கு திருப்பி திருப்பி அதுங்க தான் போகுது நினைப்பு. என்ன? நம்ம ஆடிட்டிங் லைன்ல இருக்கிறதுனால கணக்கு கணக்கு வழக்கு ஒழுங்கா வச்சுக்கணும். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது கணக்குல. என்ன யாரையும் ஏமாத்தக்கூடாது வாடிக்கையாளர்கள. என்ன? அப்படி இருந்தா தான் அது வந்து நம்மள்ட்ட நிக்கும். அது காசு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. என்ன? ம். ஸோ நம்ம ஹலாலா வருமானம் ஈட்டி, ஹலால், ஹராம் பேணி, அது வந்து நம்ம செய்யப்பட் செய்யப்படுற ஒரு லாபம் தான் நம்மள்ட்ட நிலைச்சு நிக்கும். 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 ஹைருன் அமலா. இது ஒரு புது வார்த்தையா இருக்கு. அமல்னா செயல்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப எதிர்பார்ப்புலன்னு சொல்றான். அல்லாஹ். இந்த பாருங்க ஒரு ம். சின்ன ஒரு எழுத்து. அந்த அலிஃபு, ஐனு. நான் 2ம் ஒரே மாரி தான் தெரியுது. ஆனா அமல்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இது வந்து எதிர்பார்ப்புங்கிறாங்க இல்லைங்களா? ம். எதிர்பார்க்கிறது நம்ம அதாவது நம்ம ஒண்ணு சில விஷயங்கள்ல நம்ம எதிர்பார்ப்போம். நடக்கும். அது நடக்காம போயிரலாம். ஆனா அல்லாஹ் நம்ம வந்து
எதிர்பார்த்தோம்னு வச்சு நம்பிக்கை வச்சா அல்லாஹ் நம்மளை கைவிட்டுற மாட்டான். என்ன? ஸோ இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு வந்து துவாக்கள் சின்சியராக நம்ம துவா கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். இல்லைன்னா மறு உலகத்தில் அல்லாஹ் வந்து நமக்கு கபூல் செய்வான். அந்த எதிர்பார்ப்பு மற்றவங்க நம்மளை வந்து பிள்ளைகளோ நம்மள்ட்ட இருக்கிற செல்வமோ எதிர்பார்த்து நம்ம நாளைக்கு அது வந்து வச்சிருந்த செல்வம் திடீர்னு நஷ்டமா போகும். என்ன? திடீர்னு ம். லாபத்துல வரும். என்ன? அது வராம போகும். என்ன? ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு வந்து என்னைக்குமே வீண் போகாது அப்படின்னு சொல்ல வரான். அது ஒரு அருமையான ஒரு ஆயத்து மாஷா அல்லாஹ். ஸோ நம்ம அல்லாஹ் மேல வந்து ஃபுல்லா ஒரு தவக்கல்த்து வச்சு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருந்தா நமக்கு வந்து எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் குடுப்போம்? இப்போ ஆ. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பாங்கு சொல்லிட்டா டக்குன்னு தொலைவ ஓடிருவோம். என்ன நினைக்கிறீங்க? என்ன? ம். ஸோ எனக்கு இங்க வர்ற லாபத்த விட எனக்கு அல்லாஹ் குடுக்குற லாபம் தான் முக்கியம் அப்டின்ட்டு அங்க போயிருவோம். என்ன? ஸோ அதுதானே முக்கியம். என்ன? அதுல தானே நமக்கு ம். பரக்கத்து இருக்கு. என்ன? ஸோ நிச்சயமா. இன்ஷா அல்லாஹ். அதனால எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறத அல்லாஹ் இதுல இதுல இந்த வந்து அந்த ஆயத்துல சொல்லிக் குடுக்குறான். என்ன? ம். ஸோ துனியால உள்ள பாக்கியாத்து விஷயங்களுக்கு சாலிஹாத்க்குள்ள எல்லாமே வந்துரும். நல்ல ஆமா. செயல்கள். துனியாவுல உள்ள விஷயங்களுக்கு வந்து குடுங்க வேணான்னு சொல்லல. அந்த நேரத்துல ம். அத இத செய்யுங்க. ஃபஜர் நேரத்துல ஃபஜ்ர தொழுங்க. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காதீங்க. என்ன? ம். வியாபார நேரத்துல வியாபாரம் பண்ணுங்க. தொழுவுற நேரத்துல தொழுவுங்க. என்ன? தொழுவு நேரத்துல வியாபார நேரத்துல போய் தொழுவ சொல்லல அல்லாஹ். என்ன? பள்ளிவாசல்லே போய் உட்கார்ந்திரின்னு சொல்லல அல்லாஹ். என்ன? அந்தந்த நேரத்துல அல்லாஹ்க்கு பிரையாரிட்டீஸ்ங்கிற நேரத்துல பிரையாரிட்டி குடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். சரி. அடுத்து போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا. மேலும் நபியே, நாம் மலைகளை அவற்றின் இடங்களிலிருந்து பெயர்ந்து நடத்தாட்டிவிடும் நாளை நினைவு கூறுவீராக. அந்நாளில் பூமியை சமமாக வெட்ட வெளியாகவும் நீர் காண்பீர். அந்நாளில் அவர்களையும் நாம் ஒன்று திரட்டுவோம். பின்னர் அவர்களில் ஒருவரையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 47வது வசனம் இது. ஸோ இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த நிலையற்ற தன்மையெல்லாம் அப்படியே வந்து அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு, ஸோ அடுத்த கட்டம் அப்படின்ற காட்சிக்கு வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அடுத்த கட்டம்னா வாழ்வினுடைய அந்த முடிவுக்கு வந்து மறுமை விசாரணை தொடங்கக்கூடிய அந்த பயங்கரமான ஒரு காட்சிய வந்து அல்லாஹ் கண்ணு முன்னாடி சொல்லி காண்பிக்கிறான். நுசையிருல் ஜிபால் வயௌம் அப்படின்னு சொன்னா மறுமை நாள்ல. நுசையிருல் ஜிபால் ஆ மலைகளை பெயர்த்து பெயர்த்து எடுக்கிறது. நுசையிர்னா நவுத்துறது. இருக்க இடத்த விட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்றது. ஸோ பூமியில வந்து ஒரு உறுதியான ஒரு சின்னமாக, அடையாளமாக நம்ம வந்து மலைகள தான் வந்து பார்க்கிறோம். ஆனா மறுமை நாள்ல அந்த மலைகளுக்கே எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, அந்த இடத்திலிருந்து பெயர்க்கப்பட்டு மேகங்கள மாதிரி காற்றுல மிதக்கும். தூசி மாதிரியோ அல்லது வந்து பஞ்சு மாதிரியோ ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சில வசனங்கள் வந்திருக்கு. நம்ம அல்-காரியா சூராவே நம்ம ஓதி பார்த்தோம்னா, "வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ்" அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி மலை வந்து அ பஞ்சு பஞ்சா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ மனிதன் வந்து எதை வந்து பலமா இருக்குன்னு சொல்லி நம்புறானோ, அதுவே அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம பஞ்சு பஞ்சா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். தரல் அர்த்ல பாரிசத்தன் மலைய சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பூமி வந்து வெளிப்படையா தெரியும். பாரிஸ் அப்படின்னு சொன்னா, அ மறைந்திருக்கிற ஒண்ணு வந்து அப்படியே வெளியே தெரியுது. வெட்ட வெளியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து பாரிஸா அப்படின்ற பொருள்ல வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மரங்கள், காடுகள், மலைகள் இது எல்லாமே வந்து கட்டிடங்கள் இதெல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு. அப்படியே வந்து புதைஞ்சு இருக்கு. ஆனா இது ஒரு நாள் அகற்றப்பட்டு, அதனுடைய முழு காட்சியுமே என்ன இருந்துச்சோ, அது அப்படியே வெளிப்படையா எல்லாமே தெரியும். மனிதன் வந்து எத பார்த்தாலுமே ஆ ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கிற மாதிரி. பூமி வந்து ஒரு ஒரு பொட்டல் மைதானம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்கும்ன்றத வந்து சொல்லி காண்பிக்கிறான். வேறொரு இதுல வந்து சஃப்சஃபா ஃபயதருஹா காஅன் சஃப்சஃபா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுவும் அதே மாதிரி தான். சமமா மேடு பள்ளங்கள், வளைவுகள் எதுவுமே இல்லாம
ஒரு கார்னர்ல நின்னு பார்த்தோம்னா, இன்னொரு கார்னர் அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு வந்து சீரா அப்படியே நேராக இருக்கும் அப்படின்றத இதன் மூலமாக பார்க்க முடியுது. அப்போ பூமி வந்து வெளிப்படையா, பாரிஸா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி அ சில ஆன்மீகமான விளக்கமும் இதற்கு வந்து குடுக்குறாங்க. பாரிஸா அப்படின்னு சொல்லி. எப்படின்னு சொன்னா, அ பூமியில மனிதர்கள் செய்த நற்செயல்களும், தீய செயலும் கூட மறுமை நாள்ல அப்படியே சாட்சிகளாக, அவன் செய்த தப்பு என்ன? அவன் செய்த நன்மை என்ன? எல்லாமே வந்து ஒரு சாட்சியமாக வெளிப்படுத்தப்படும். அவன் ரகசியமா செஞ்ச எதையுமே அங்க மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன கல்லு கூட இருக்காது. அப்படியே அத வச்சு மறைச்சு வச்சுக்கலாம்ன்னு சொல்லி, அதுக்கு கூட வழி இருக்காது. எல்லாமே வெளிப்படையாக வந்துரும்ன்னு சொல்லிட்டு தஃப்சீர்ல சொல்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸு ஆ வந்திருக்கு. மறுமை நாள்ல பூமி எவ்வளவு சமமா இருக்கும்னு சொல்லி சொல்லி காட்டியிருக்காங்க இல்லையா? மறுமை நாள்ல அனைவரும் ஒரே தளத்தில் அர்துன் வாஹிதா ஒரே இதுல வந்து ஒன்று திரட்டப்படுவார்கள். ஆ அங்க ஒரு ஆள் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, கடைசி ஆள் வரைக்கும் அனைவருக்குமே கேட்கும். அதே மாரி பார்க்கிறவங்க ஒரே பார்வையிலேயே வந்து எல்லாரையுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸஹீஹுல் புகாரியில 4712வது ஹதீஸாக இருக்கு. அதே மாதிரி வந்து இதா சுல்சிலத்துல் அர்து அந்த சூறால அ யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா பூமி வந்து தன்னுடைய செய்திகளை அனைத்தையும் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையின் பெயர்ல. அப்போ இந்த வசனத்துல பாரிஸா அப்படின்றது பூமி வந்து எதுவுமே உள்ள வச்சுக்காது. அப்படியே வெளிப்படுத்தி எல்லாமே வெளிப்படையா இருக்கும் அப்படின்ற காட்சிய தான் அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஆ வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா மேலும் அவர்களை ஒன்று திரட்டி நாம் சேகரிப்போம். அவர்களில் ஒருவரையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம். இந்த வசனத்துடைய லாஸ்ட் பாயிண்ட்டா அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ மலைகள் எல்லாம் ஆ பூமியில எத்தனையோ மலைகள் இருக்கு. எல்லா மலைகளும் பெயர்க்கப்பட்டு, பூமி வந்து அப்படியே சமவெளியாக மாறி, இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஆ அப்படியெல்லாம் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மஹ்ஷர் அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம மஹ்ஷர் மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஷர்நாகும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எல்லாரையும் நான் வந்து சிதறி கிடக்கிற அனைத்தையும் ஒரே இடத்துல கட்டாயப்படுத்தி கரெக்ட்டா ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றான். ஹஷர்நாகும் அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அ உலகத்தினுடைய கடைசி வரை, இறுதி மனிதன் வரை, அ கடல்ல இறந்து போனவங்க, மண்ணோடு மண்ணாகி போறவங்க, மனிதனுக்கு எப்படி வேணா மரணம் வரலாம். ஆனா எல்லாருமே ஒரே மைதானத்துல, ஒரே இதுல, ஒரே டைம்ல எழுப்பப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ இந்த போன கதையில வந்து மறுமை நாள்ல அந்த செல்வந்தன் சொல்ற வார்த்தைய பார்த்தோம்னா, மறுமை நாள் வரும்ன்னு சொல்லி நினைக்கவே இல்லன்னு சொல்லி சொல்றான்ல. அந்த சந்தேகத்திற்கு பதிலா அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம். அந்த அர்த்தத்துல தான் ஹஷர்னாஹும் அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம். ஃபலம் அடுத்தது ஃபலம் நுகாதிர் விட்டு வைக்க மாட்டோம். யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். காதர் அப்படின்னது வந்து ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு அல்லது வந்து அது தற்செயலா விட்டு விடுறதுக்கு அந்த பொருள்ல வந்து சொல்லுவாங்க. மறந்து விட்டு விடுறதுக்கு பேரு காதர அப்படின்ற. இப்போ ஃபலம் நுகாதிர் யாரையுமே நம்ம வந்து தப்பிக்க விடுறதுக்கு மாட்டோம். யாரையும் நம்ம வந்து மறக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது எதுவுமே இல்லாத சாதாரணமாக சாதாரணமாக வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும், எல்லாரையும் ஒரே வரிசையில வந்து அ அல்லாஹ் வந்து நிறுத்தி வச்சுருவான். ஆனா, அந்த எழுப்பப்படுற நாள்ல அல்லாஹ் வந்து ஒன்றா நிறுத்துவான். இப்போ யாரு எவரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. எல்லாரையுமே வந்து அல்லாஹ் தனித்தனியாக வந்து விட்டு விடாம கணக்கு பண்ணிருவான் அப்படின்றது வந்து ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா ஒருவரை கூட அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அந்த வார்த்தைக்கு அழுத்தம் குடுக்குறான் அல்லாஹ். கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில வந்து இல்ல நான் தப்பிச்சிரலாம். இல்லன்னா என்னைய வந்து யார் கவனிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஒருவரை கூட விடாம அப்படியே எல்லாருமே நம்ம வந்து ஆ அல்லாஹ்வினுடைய பார்வைக்கு முன்னால் தனித்தனியாக கொண்டு வரப்படுவோம் அப்படின்றத வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஸோ இந்த வசனம் வந்து ஒரு எதார்த்தத்தை நோக்கிய விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்கு. 45வது வசனத்த நம்ம பார்த்தோம் அப்டின்னா, உலகம் வந்து அழிஞ்சு போகும். ஃபுல்லாவே அழிஞ்சிரும் அப்டின்னு சொல்லிட்டு, 46வது வசனத்துல நன்மைகள எல்லாம் வந்து சேமிக்க சொல்லிட்டு, 47வது வசனத்துல இந்த வசனத்துல அழிவுக்கு பின்னாடி, இந்த உலகம் அழிந்ததற்கு பின்னால், நீங்க எங்க நிக்க போறீங்க? அப்டின்ற ஒரு கேள்வியோட அல்லாஹ் என்ன செய்றான்னா, ஒரு ஒரு அழகான ஒரு காட்சிய தான் இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். என்ன நெனைக்கிறீங்க? ஆமாம்.
யோம். இந்த யோம்னா அந்த எல்லாம் வந்து அந்த மறுமை நாள். யோமுக்கு வந்து பல பேரை சொல்றான். பல நாள் அண்ணா தட்டக்கூடியது. அல்ஹாக்கா, மல்ஹாக்கா அண்ணா அல்காரி பல பல வார்த்தையை சொல்லி எல்லாம் சொல்லுவான். ம். சைருல் ஜிபால் நகர்த்துவாங்கிறான். சொல்லல நீங்க சொன்ன மாதிரி கல்லிஹ்னில் மன்ஃபூஸ் இந்த ம். பஞ்சு மாதிரி பறக்க விடுவான்ல மேலே. கீழே இருக்கிற மலைகள்ல ம். மேலே பல கலர்ல பறக்குமா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நம்ம பார்க்க தான் போறோம் இல்லைங்களா? ஒரு ம். நாளைக்கு மத்தரல் அர்த பாரிஜத்தன் நீங்க பார்க்கும்போது நீர் காண்பீர். நீர் காண்பீர்னா ரசலாசலத்தை சொல்றான். நீர்னா நம்மளே தான் சொல்றான் இல்லைங்களா? ம். 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 மத்தரல் அர்த எல்லோருக்குமே. எல்லாம் ஏன் அந்த மாதிரினா ஆம், வெட்ட வலி நீங்க சொன்ன மாதிரி வெட்ட வலி வந்து யாரும் எல்லா யாரும் அங்க மறைய முடியாது. வெட்ட வெளியா இருக்கும். ஒளியறதுக்கு இடமெல்லாம் இருக்காது. ஒரு ம். மரம் மாதிரி அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ இந்த மாதிரி நம்ம நம்ம வந்து இந்த எதிரி நம்மளை வந்து அவனை நம்ம வந்து பித்தனா செஞ்சோமே, பின்னாடி பின்னாடி பேசணுமே, அவன் நிக்கிறானே மறைஞ்சுக்குவோம், நம்ம நன்மையை வாங்கிட்டு போயிடுவானே அப்படின்னு நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் முடியாது, மறைய முடியாது. வெட்ட வெளி. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி எல்லா அமல்களும் வெளிப்படுற இடம். அஹ் ரெண்டாவது மலையை ஏன் பார்க்க விடுறான்னா, ஏன்னா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து அந்த உலகம் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எல்லாரையும் எந்திரிச்சு நிப்பாட்டி வைக்கணும் இல்லைங்களா? என்ன ம். நிப்பாட்டி வைப்போம். அப்பதான் வந்து நிறைய மத்த மத்த சூறாக்கள்ல நிறைய சொல்லுவான். அதாவது அஹ், கடல் தீ மூட்டப்படும், மலை இதுல சொல்ற மலை பெயர்க்கப்படும், எல்லாம் சமவெளியாயிடும். ஃபுல்லா எல்லாரையும் நிப்பாட்டி வைக்கணும்னா இடம் வேணும்ல. என்ன ம். ஸோ அது ஹஷர்னு ஆகும் இடத்துல எல்லாத்தையும் கூட்டமா எந்திரிச்சு நிப்பாட்டி மகஷர் மைதானத்துக்கு. அதுக்கு தான் இடம் பற்றாக்குறை இல்லை. அல்ல நாடுனா அந்த உலகத்தையே ஒரு இது நாடுனா அதை வந்து பெருசா ஆக்கிடுவான். பட் இதுக்காக தான் அந்த அல்லாஹ் வந்து எல்லாரையும் ஒரு சமதளமா நிப்பாட்டி வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து இந்த மலையை வந்து மேலே பறக்க விட்டுறான், வெட்ட வெளி ஆக்கிடுறான். யாரையும் விட்டு வைக்க மாட்டோங்கிறோம் அதுல. என்ன யாரும் ம். நம்ம வந்து யாருக்கும் யாரும் நோ எக்ஸ்கியூஸ். நபிமார்கள்லேருந்து ஷைத்தான்லேருந்து ஜின்னுலேருந்து என்ன அஹ், நுகாதிர் மின்ஹும் மின்ஹும்னா மக்களை தான் சொல்கிறான். இந்த ம். நுஃபூஸ் சொல்ல இந்த என்ன விலங்குகளும் சில இடத்துல அவர் சொல்லுவான்ல. என்ன ஸோ அது அப்போ போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம யாரும் வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அல்லாஹ்கிட்டேருந்து அப்படிங்கிற ஒரு சான்ஸே கிடையாது மகள்ல தமிழ்ல. என்ன ம். நம்ம வந்து எல்லாரையும் நிப்பாட்டி வச்சிருவோம். அடுத்து கேள்வி கணக்கு கேட்குறானா, கேள்வி கணக்கு கேட்காம சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்கிறது வந்து அடுத்தடுத்த சீன்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன ஸோ இதோட நமக்கு என்ன படிப்பினை வந்து இப்போ இருக்கிற இடம், நம்ம தங்குற வீடு எல்லாமே ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும். என்ன எல்லாம் இப்போ டெம்பரரி தான் இது. அப்ப இருக்கிறது. ம். என்ன நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பார்வையில் இப்பவும் தப்பிக்க முடியாது. இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். என்ன மறுமையிலேயே வந்து யாரையும் தப்பு அல்லாஹ்வுடைய ஏன்னா கோடிக்கணக்கா எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள். என்ன ஒவ்வொருத்தங்களையும் கணக்கிட்டு கரெக்டா பார்த்து அஹ், எல்லாருக்கும் நியாயமா தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் இல்லைங்களா? என்ன ம். சில சக்திய இந்த நபிமார்களுக்கும் கொடுத்திருந்தான். அதாவது ஒரு நபி யாரு அவங்க அந்த ஹுதுஹுது பறவை வந்து ஒண்ணு காணா போயிருக்கும். என்ன சுலைமான். சுலைமான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அலைஹிஸ்ஸலாம். அவ்வளோ பெரிய படை. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க. குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும். ஒரு பறவை காணுங்கிறத கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. என்ன ஸோ ம். அந்த மாதிரி ஆற்றலை நபிமார்களுக்கே கொடுத்த அல்லாஹ். என்ன ஸோ மாஷா அல்லாஹ் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி கணக்கு. அதான் ஹசீப் ஆனா அகசன ஏதோ சொல்லுவாங்களே, கணக்கெடுப்பதில் மிகவும் தீவிரமானவன். கணக்கெடுப்பதிலேயே ம். மிகப்பெரிய கணக்கெடுப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஸோ அதுவும் முபாலகா அல்லாஹ் தான் யூஸ் பண்ணான் அவனுடைய கணக்கு ம். எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த நினைவோட நம்மளை வந்து மறுமை நாள்ல நமக்கு வந்து நிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம
இந்த உலகத்துல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், கரெக்டா தொழுவணும், ம். ஓதணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ம். சரி. அடுத்த போங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم أن لن نجعل لكم موعدا. மேலும் உமது இரட்சகன் முன் அவர்கள் யாவரும் அணி அணியாக கொண்டு வரப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தது போன்றே இப்பொழுதும் உங்களுக்கு நாம் உயிர் கொடுத்து நீங்கள் நம்மிடம் திட்டமாக வந்துவிட்டீர்கள். மாறாக நம் வாக்கை நிறைவேற்றும் இடத்தை இந்நாளை உங்களுக்கு நாம் ஆக்கவே மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். இவ்வாறு நடந்தேறும் என நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லை. 48வது வசனத்தை இப்போ நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த 48வது வசனம் அப்படின்றது மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி ஒன்று திரட்டப்பட்ட பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்து கொண்டு வரப்படுறாங்க அப்படின்ற காட்சியை தான் வந்து இந்த வசனம் வந்து விவரிக்குது. உரிது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆஜர்படுத்தப்படுவார்கள். அப்போ அருள் அப்படின்னா வந்து எந்த ஒரு மறைவுமே இன்றி ஒரு பொருளை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு பேரு தான் அருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் ரகசியமாக செஞ்சோமோ, எதெல்லாம் வந்து மத்தவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மறைச்சோமோ, இந்த எல்லாமே அல்லாஹ்வினுடைய பார்வைக்கு முன்னால் மிக தெளிவாக எந்த ஒரு திரையுமின்றி அப்படியே வெளிப்படும். அங்க வந்து எந்த ஒரு மறைப்பதற்கான எந்த ஒரு முகமூடியும் செல்லுபடி ஆகாது அப்படின்றத வந்து உரிது அவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள். எல்லாமே வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அலா ரப்பிக்க உமது இறைவன் முன்னிலையில் அப்படின்னா, இங்க வந்து எல்லாம் உமது இறைவன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து சொல்றப்போ, அது நமக்கும் உள்ளதுதான். இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் அ ஈமான் கொண்ட முஃமின்களுக்கு வந்து ஆறுதல் தரக்கூடியதாக இத நம்ம பார்க்கிறோம். அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பலமான எச்சரிக்கையாகவும் இத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, இந்த வசனம் வந்து உமது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன நபியே, உங்களை வந்து பொய்யாக்கி கர்வத்துடன் அலைந்தவர்கள் எல்லாமே இன்று உமது ரப்பிடம் வந்து விட்டார்கள். இனி வந்து அவனுடைய தீர்ப்பிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்ற ஒரு பலமான செய்தியை தான் இந்த வசனம் வந்து சுமக்குது இல்லையா? அதே மாதிரி சொஃபன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காண்பிக்கிறான். அணி அணியாக மனிதர்கள் வந்து இன்னைக்கு பல்வேறு விதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. சிலர் வந்து பணத்தை அடிப்படையா வச்சு, சாதிய அடிப்படையா வச்சு, அதிகாரத்தை வச்சு, இனத்தை வச்சு, மொழியை வச்சு இப்படி எல்லாமே பல்வேறு விதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஆனால் அன்று அந்த மறுமை நாள்ல ஒரே வரிசையில் எந்த ஒரு உயர்வு தாழ்வுமே இல்லாம சமமாக நிப்பாங்க. இப்ப அந்த தோட்டக்காரன் வந்து என்ன செஞ்சான் போன இதுல வந்து அந்த தோட்டக்காரன் நம்பி இருந்த அவனுடைய அந்த ஆட்கள் பலம் யாருமே சரி மறுமை நாள்ல அவனுக்கு உதவுறதுக்கு முடியாது. அதே மாதிரிதான் நம்ம யாரெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ யாருமே மறுமை நாள்ல உதவி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய மன்னனும் எவ்வளவு சிறிய ஏழையும் ஒரே வரிசையில தான் நிக்க வேண்டும் அப்படின்றத சொஃபன் ஒரே அணியில் நிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு லக்கது ஜித்துமூனா கமா கலக்கினாக்கும் அவ்வள மர்ரா நிச்சயமாக நீங்கள் நம்மிடம் வந்து விட்டீர்கள். கமா கலக்கினாக்கும் கமா கலக்கினாக்கும் அவ்வள மர்ரா நாம் உங்களை முதல் முறை எப்படி நம்ம படைத்தோமோ அதே மாதிரி. சோ 48வது இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து ஒரு பகுதியா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எல்லாரையும் அல்லாஹ் வந்து ஒண்ணா ஒரு வரிசையில நிக்க வச்ச பிறகு அவர்களுடைய அந்த கர்வத்தை எல்லாம் அடக்குற மாதிரி யதார்த்தத்தை உணர வைக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றான். லக்கத் ஜித்துமூனா நிச்சயமாக நீங்க நம்ம கிட்ட வந்துட்டீங்க. லக்கத் அப்படின்றது உறுதிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த செல்வந்தன் என்ன செஞ்சான் போன இதுல வந்து ஏன் நம்ம குறிப்பிட்டு காண்பிக்கிறோம் அப்படின்னா இத அந்த அந்த உதாரணத்தை வச்சுதான் அடுத்தடுத்து அல்லாஹ் வந்து பேசுறான். சோ மறுமை நாள் வரும்னு சொல்லி நான் வந்து நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டான். அல்லாஹ் வந்து அந்த சந்தேகத்தை உடைச்சு பாத்தியா நீ வந்து எதை பொய்ன்னு சொல்லி நினைச்சாயோ அங்கதான் நீ வந்து நினைச்சு வந்து வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். கமா ஹலக்குனாக்கும் அவ்வள மர்ரா கமா ஹலக்குனாக்கும் நாம் உம்மை முதல் முறையாக எப்படி படைச்சோமோ அதே மாதிரி பிறக்கும் போது வந்து மனுஷன் எப்படி இருந்தான்
ஆடை இல்லாம இருந்தான், காலணி இல்லாம இருந்தான், ஒரு காசு பணம் இல்லாம இருந்தான், அதிகாரம் இல்லாம இருந்தான். அவனுக்குன்னு சொல்லி வேலையாட்கள் யாருமே இல்லாம இருந்தான். ரொம்ப ரொம்ப பலவீனமா இருந்தான். எப்படி அல்லாஹ் வந்து அவன படைச்சிருந்தானோ ஒண்ணுமே இல்லாம, அதே மாதிரி அதே நிலையில இன்னைக்கு வந்து நீங்க என் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைச்சது எல்லாமே ஒரு இரவல், ஒரு கடன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கிறத சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு பல் ஜஅம்தும் அல்லன் நஜ்அல லக்கும் மவ்இதா, மாறாக நாம் உங்களுக்கு இத்தகையதொரு வாக்குறுதி அளிக்கப்பட்ட நேரத்தை, அதாவது மறுமையை ஏற்படுத்தவே மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா? இப்ப அல்லாஹ் வந்து அந்த வசனத்துடைய லாஸ்ட்டா எல்லாரையும் நிறுத்தி ஒரு கேள்வி கேட்கிறான்ல. பல் ஜஅம்தும், நீங்க வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க. என்னன்னு? ஜஅம் அப்படின்றது வந்து அ எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம, ஆதாரம் இல்லாம ஒருத்தன் வந்து அவனுடைய சுயநலத்துக்காக, அவனுடைய அ கர்வத்திற்காக வளர்த்துக் கொண்ட ஒரு தவறான நம்பிக்கைக்கு தான் ஜாம். தவறாக நம்பினான், தவறாக கருதினான் அப்படின்ற பொருள்ல தான் வரும். ஏன்னா இது முன்னாடி இருந்துச்சு இல்லையா? தவறாக வந்த ஒரு பொருள்ல தான் வந்து அவன் நினைச்சிட்டு இருந்தான். அந்த செல்வந்தன் வந்து நினைச்சிட்டு இருந்தான் மறுமை வராது அப்படின்னு சொல்லிட்டு. அறிவியல் பூர்வமாக அல்ல. அறிவியல் பூர்வமாக வராதுன்னு சொல்லல. மாறாக வந்து அவன்ட்ட இருக்க செல்வமும், அதிகாரமும் தந்த ஒரு ஒரு போதையினால வந்து அவன் ஒரு பொய்யான கற்பனையில இருந்ததுதான் அல்லாஹ் வந்து இந்த வார்த்தையில சொல்லி காண்பிக்கிறான். பல் ஸஅம்தும், நீங்கள் வந்து கருதி கொண்டிருந்தீர்கள். ஸோ இதே மாதிரி இந்த உலகத்துல யாரெல்லாம் அப்படி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்களோ, அப்படி ஒரு கற்பனையான ஒரு எண்ணத்துல இருக்காங்களோ, அவங்க எல்லாரையுமே அல்லாஹ் நிறுத்தி இந்த கேள்விய கேட்பான். அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து சொல்லிக்கிறான். "அல்லன் நஜ்அல லக்கும் மவ்இதா", உங்களுக்கு வந்து மறுமைய வந்து நம்ம ஏற்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மவ்இத் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற ஒரு சந்திப்புக்கு பேரு தான் மவ்இத் அப்படின்னு சொல்லுவாங்க. மவ்இத்னா வாக்களிக்கப்பட்ட நேரம் அல்லது வாக்களிக்கப்பட்ட இடம் அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். அதாவது மறுமைய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ ரொம்ப தைரியமா நீங்க உலகத்துல வாழும்பொழுது நினைச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு மறுமையெல்லாம் வராது. அதெல்லாம் வந்தா பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு அசட்டு இதுல வந்து, ஒரு குருட்டு நம்பிக்கையில, தைரியத்துல நீங்க வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா, அந்த சந்திப்பு நேரம், அ குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட ஆளுக்கு முன்னாடி நம்ம நிக்கணுன்ற இது வரும்போது, அப்போ அவங்க உலகத்துல வாழும்போது இருந்த அலட்சியத்த வந்து அல்லாஹ் இந்த இடத்துல அ பகிரங்கப்படுத்தி சொல்லி காட்டுறத நம்ம வந்து பார்க்க முடியும். குகைவாசிகள பார்க்கலாம். குகைவாசிகள் எப்படி இருந்தாங்க? அந்த இருண்ட குகைக்குள்ள இருக்கும்போதும் இந்த சந்திப்பு நேரம் மௌஇது மறுமையினால உறுதியாக நம்புனாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடைச்சது. ஆனா அதுக்கு அடுத்ததா சொன்ன அந்த தோட்டக்காரனுடைய நிகழ்வுல, ஆ பகிரங்கமா கண்ணு முன்னாடி தெரியிற வெறும் தோட்டத்த மட்டும் நம்பி, மறுமையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டதுனால, குற்ற உணர்ச்சியில நிக்கிற மாதிரியான ஒரு காட்சிய அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான். இன்ன ஸாஅத்த, நிச்சயமாக மறுமை நாள் லஆத்தியத்துன், வந்தே தீரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லி காண்பிக்கிறார். ஸோ ஒரு மறுமைக்கு, அதாவது மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த மறுமை வாழ்க்கைய பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வசனம். அந்த மவ்ஈத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னது அப்படின்றது, அ நமக்கு வந்து மறுமை நாள்லாம் வராதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்படின்ற பகுதி மவ்ஈத் அப்படின்றது வந்து, அ சில பேர் இல்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கான பதிலாக இந்த வசனத்த அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நிச்சயமாக மறுமை அப்படின்றது உண்டு. கேள்வி கணக்கு அப்படின்றது உண்டு. நம்ம உங்கள எப்படி படைச்சோமோ, அதே மாதிரி நம்மகிட்ட வருவீங்க. எதுவுமே தெரியாம நிப்பீங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்மள பார்த்து கேட்பான். உலகத்துல உங்களுக்கு இப்படி ஒரு நேரம் வராதுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா என் முன்னாடி தான் நீங்க நிறுத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய காட்சிய புரிஞ்சு கொள்ள முடியுது. ம், ம். ஒரு இது யாரை வந்து நோக்கி சொல்றான்னா அந்த இறைமறைப்பாளர்கள் இல்லைங்களா? நம்மலாம் வந்து ம், ம், எழுப்பப்படுவோமா அப்படிங்கிறது வந்து சமர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது ம், சம்மன்னு சொல்லுவோம்ல, என்ன ஆளு கையில் விலங்க போட்டு கொண்டு வந்து ஜெயிலில் அந்த நீதிபதிக்கு முன்னாடி நிப்பாட்டுற மாதிரி. ஆனா மூமீன்களை வந்து அல்லாஹ் அது வேற மாதிரியா சொல்றான். என்ன ம், அவங்கள வந்து அழகா மலாயக்கத்துமார்கள் அழைச்சிட்டு வருவாங்க, சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க, வாங்க. அவங்களுக்கு வேற ஒரு உபசரிப்பு வந்து அல்லாஹ்வுடைய உபசரிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது வந்து சமர்ப்பிக்கப்படுறது. ரொம்ப ம். ஃபோர்ஸ்ஃபுல்லா. அவன் வ அ வ ஆசைப்படுறானோ இல்லையோ வந்து ஆஜராகணும். என்ன?
இறைவனோட முன்னிலை, அதான் உன்னுடைய ரப்பு முன்னிலை. அந்த அதான் ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கு இது வந்து ஒரு ஆறுதல் மாதிரி கூட. என்ன, எல்லாரும் நான் பார்த்துக்குவேன், நீ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையை பாருங்க, என்ன, ம். உங்களுடைய தாவா வேலையை செய்யுங்க, என்ன, எல்லாம் என்கிட்ட வந்து வந்து அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஆறுதல். ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி. சஃபா, அதுவும் எப்படின்னு பாருங்க, சஃபா சஃபா வந்து ம். இங்கே பணக்காரன் ஏழைன்னு ரொம்ப பாகுபாடோட இருந்திருப்பான். என்ன, அங்கே வந்து எல்லாம் ஒரே லைனில் தான் நிற்கணும். என்ன, அதான் நம்ம இங்கே யார் பள்ளிவாசல்ல நம்ம சப்பு சப்பு சப்பா ஏழை பணக்காரன்னு ஒரு எப்படி நின்றமோ, பாகுபாடு இல்லாம. அவங்களுக்கு அவங்க வந்து அங்கே சரியா இந்த உபசரிப்பு நல்லா இருக்கும். இங்கே வந்து நம்ம பணிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே ராஜா மாதிரி ம். இருக்கலாம். இங்கே ராஜா மாதிரி இருந்து நான் வந்து நீ வேலைக்காரன் அடிமைன்னு யார் பாரபட்சம் காட்டுறாங்களோ அங்கே போய் சஃபா நிற்கணும். என்ன, ம். அதுக்கு இங்கேயே சஃபா நின்று போயிடலாம்ல. என்ன நினைக்கிறீங்க? அஹ் கரெக்ட். எல்லாம் நம்ம டெய்லி அதானே செய்கிறோம். 5 வேளை பள்ளியாசலில் ம். போய் இப்படி தானே நம்ம போய் இது நம்ம விரும்பி போய் நிற்கிறோம். யாரும் போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்தப்படல. வைக்கல. ம். அங்கே வந்து வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்டி வைப்பாங்க. நான் அப்போ தான் அல்லாஹ் வந்து வந்துட்டீங்க, ஏற்கனவே உங்களை படைச்சா மாதிரி, முன்னாடி படைச்சா மாதிரினா, ஏன் முன்னாடி படைச்சா மாதிரி ஏன் எல்லாம் சொல்கிறான்? முன்னாடி அப்படி தான் நிப்பாட்டி வச்சிருப்போம் போல இருக்கு எல்லாரையும், இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட்டு ம். ஒரு நான் கைபிள் ஆழத்தில் வந்து நம்ம ரூஹா படைச்சான் இல்லையா? என்ன, ம். நம்ம அப்படி ஆலமுல் எல்லாம் அர்வாஹ். ஆ ஆமாம், அருவாகள் நம்ம வந்து அப்படி தான் நின்றுருக்கிறோம். நின்று நம்ம தான் வந்து எல்லா சாட்சியம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் நீ தான் எனக்கு அல்லாஹ், என்ன, ஆ. நான் வேற யாரையும் வந்து நாங்க ரப்பா எடுத்துக்க மாட்டோம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். என்ன, ஸோ அதைத்தான் சொல்றான். இந்த மாதிரி தான் நின்னீங்க அங்க. என்ன, ஆனா உலகத்துக்கு போய் நீங்க பிதற்றிக் எண்ணினீர்கள்னு சொன்ன மாதிரி சில கெட்ட விஷயத்துக்கு சொல்றாங்க. பிதற்றிக் கொண்டீர்கள் சில ஆயத்துக்களை போட்டிருக்கு, சில தர்ஜுமால போட்டிருக்காங்க. சும்மா ம். வாயில வந்ததெல்லாம் பேசுறது. என்ன, நம்மளா மூத்தா போனவன் நம்ம எப்படி வந்து ஏற்கனவே அந்த அவன் பிதற்றினான்ல அந்த தோட்டக்காரன். என்ன, ஆ. ம். அந்த மாதிரி மலா மண்ணு என்ன கல் மண்ணாயிருவோம், எலும்புலாம் மடிச்சு போயிடும். அப்போ போய் நம்ம திருப்பி எழுப்பப்படுவோமா அது? என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே. என்ன, இந்த மாதிரி என்ன என்ன ஒரு இதானா குறிப்பிட்ட தவணை இல்லைங்களா? என்ன, ஸோ அப்படின்னு நீங்கள் நம்பவே இல்லை. நான் சும்மா பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் மனசுக்குள்ளே பிதற்றிக்கு தான் சொல்லி, ஆனால் வந்து மனசுக்குள்ளே இருக்குது, நம்ம ஃபித்ரால இருக்குது, ஆனால் இல்லைங்களா? ம். ப்ரோக்ராமில் நம்ம எல்லாம் பண்ணி தான் அமுச்சு விட்டுருக்குறான். என்ன, ஸோ சூழ்நிலைகள் காரணம், சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, என்ன, அல்லாவுடைய ஒரு அதான் சில பேர் அந்த மாதிரி அவங்க எடுத்த முடிவுனால எல்லாம் அந்த மாதிரி ஆக்கிடுறான். என்ன, நல்லா ம். காப்பாற்றணும், அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம நிற்க கூடாது மறு உலகத்தில். என்ன, நல்லூர்கள் கூட்டத்தில் இன்ஷா நம்மலாம் அல்லாஹ். போய் அங்கே வந்து ஒரு ஒரு ராஜ உபசரிப்போட நம்ம மறுமையில் நிற்கணும். என்ன, அப்படிங்கிறத நம்ம அல்லாஹ்கிட்ட இப்போ துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஆமாம், ஆமாம்.